ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் எம்கே ஆர்ட்ஸ் பேரடைஸ். நாம் இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்கில் சம்கி ஒர்க்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சம்கி ஒர்க்கை சம்கி சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம சம்கின்னு சொல்லுவோம். அதாவது அவங்கவுங்களுக்கு எந்த பேர் வருதோ அதை நம்ம சொல்லிக்கலாம். இதோட பேர் சீக்வன்ஸு. சீக்வன்ஸில் பல மாடல் இருக்குது. இப்போது நம்ம ரவுண்ட் மாடல் மட்டும் பேசிக் அப்படின்றதுனால நம்ம ரவுண்ட் மாடல் மட்டும் எடுத்துருக்குறோம். ரவுண்ட் ஷேப் மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். இதில் ப்ராக்டிஸுக்குரிய சம்கி எடுத்துருக்கேன். இதில் காஸ்ட்லியும் இருக்குது, நமக்கு லோ காஸ்ட்லேயும் இருக்குது. அதே சமயம் நமக்கு ப்ராக்டிஸுக்குன்னு தேவைப்படும் போது இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்றைக்கி இதில் என்னென்ன வெரைட்டி, பேசிக்காக ஒரு 3 இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. ஆனால் இந்த 3 ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிட்டாலே அடுத்தடுத்தது நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கை நம்ம பார்க்கலாம். இது நம்ம சம்கி ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வாங்க நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். இப்போது நமக்கு சம்கி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா, இப்போது பீடுக்கும் சம்கிக்கும் நம்ம என்ன கலர் எடுக்கிறோமோ அந்த கலரோட த்ரெட்டு ஸ்விங் த்ரெட்டு, அதாவது இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட்டு நம்ம எடுத்துக்கணும். இது என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள், ஓரளவு நமக்கு மேட்ச் ஆனால் போதுமானது, ரொம்ப மேட்ச் ஆகணும்லாம் நம்ம பார்க்க வேணாம். இப்போது நம்ம இதில் இங்கே பாருங்கள், இப்போ ஒவ்வொரு கலருக்கும் நான் பாருங்கள் இந்த த்ரெட் எடுத்துருக்குறேன். இப்போது இந்த பிங்க் கலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் எடுத்திருக்கேன், பிங்க் கலர் நூல் எடுத்திருக்கேன். கோல்டு கலருக்கும் இந்த லைட்டாக ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் மாதிரி லைட்டாக, அது ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடவும் இல்லாத கோல்டு ஷேடவும் இல்லாத இருக்குது. இதுக்கு நான் இந்த எல்லோ கலர் நூல் எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு, இல்லை எல்லோ, ஒயிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒயிட்டுனா கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலந்த மாதிரியான ஒயிட் எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லோ கலர் நூல் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் பேர்ல் எல்லோ எடுத்துருக்கிறேன். ஏன்னா இதுதான் கோல்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது செட் ஆகணும். க்ரீன் கலருக்கு நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாமே வச்சு நம்ம ஒவ்வொரு கலர் எடுக்கும்போது அந்தந்த நூல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம சம்கிக்கோட மேலேயும் ஸ்டிச் வரும்போது அந்த த்ரெட் இருந்தால் தான் அது கான்ட்ராஸ்டாக தெரியாமல் அதோட மெர்ஜ் ஆகி நமக்கு சேம் கலர் மாதிரி தெரியும். அதுக்காக தான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஒர்க் பண்ணும்போது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்குவோம். இந்த ஃபஸ்ட் லைனில் நம்ம எந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, வெறும் செயின் ஸ்டிச்சு போட்டு மட்டும் தான். செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலும் நமக்கு போதும். வேறு எந்த ஸ்டிச்சும் இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல. செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் இந்த சம்கியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு செயின் எடுத்துகிட்டு எப்பயும் போல் நம்ம லாக் பண்ணிக்கிறோம். இப்படி லாக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம சம்கியை மேலே நம்ம நீடியில் கோர்க்கறது கிடையாது. அப்படியே அந்த துணி மேலேயே வச்சுட்டு நமக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சிடுறோம். அந்த லைன்லேயே வரணும். வச்சுட்டு செயின் ஸ்டிச் போடுறோம். இப்படி செயின் ஸ்டிச் போடும்போது இந்த சம்கியில் மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். நம்ம இப்படி எடுக்கும்போது சம்கியும் தூக்கிட்டு வரும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சம்கிலேயே நமக்கு ஓரமாக ஹோல் வச்சதும் இருக்குது, சென்டரில் ஹோல் வச்சதும் இருக்குது. ஓரமாக ஹோல் வச்சதெல்லாம் நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம சென்டரில் உள்ள ஹோல் வச்சது மட்டும்தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்தது இந்த சம்கி எந்த இடத்துல முடிஞ்சதோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த சம்கியை வச்சுட்டு நெருக்கிட்டு செயின் போடும்போது இங்கே பாருங்கள், அந்த சைடு திரும்பாமல் நம்ம எந்த சைடு வந்துட்டுருக்கோமோ அந்த சைடு நீடியில் சாய்ச்சிட்டு எடுத்தோம்னா அந்த சம்கி நமக்கு தூக்காமல் நமக்கு அழகாக இந்த மாதிரி வரும். அப்படி இல்லாமல் நம்ம வேறு டைரெக்ஷனில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சம்கி தூக்கிறத நீங்கள் பாருங்கள், நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இப்படி எடுத்துட்டேன். இந்த ஸ்டிச் அந்த நேர்கோட்டில் தான் வரணும். இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த டைரெக்ஷனில் இப்படி நான் தூக்குறேன். இப்போ எனக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே இப்படி சாய்ச்சி நான் அந்த செயினை எடுத்தேன் அப்படின்னா அழகாக வரும். இப்போ விட்டுட்டு நான் மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு நேராக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டிச் போடுறேன். அதே நேர்கோட்டில் நமக்கு வரணும். அதை அலைன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நீடியில் எந்த பக்கம் சாஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். இப்படி சாய்ச்சிட்டு நீங்கள் செயின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சம்கி தூக்காத கிடைக்கும். இப்போவும் நான் அப்படி தான் செய்கிறேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நமக்கு அது ஈஸியாக மாறிடும். இதே மாதிரி தான் இப்படி சம்கியை வச்சுட்டு, அதாவது நீடியில் எடுக்கக்கூடாது, பீடு கோர்க்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. தைச்சிட்டு எடுத்துடுறோம். வெறும் செயின் தான் போடுறோம். இந்த சென்டருக்கு அந்தாண்ட ஒரு செயின், இந்தாண்ட சைடு. இதே மாதிரி தான் நம்ம இது ஃபுல் லைனுமே நம்ம போட்டு முடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஃபுல் லைனும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம்.
இப்போ பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு சமிக்கியுமே தனித்தனியாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி போட்டோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இந்த மெத்தடில் போடும்போது நமக்கு இந்த மாதிரி லுக் நமக்கு வேணும் அப்படின்னு தேவைப்படுறப்போ இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்கி ஒர்க்கோட டைப் 1க்கான ஒர்க் அவுட் எடுத்துருக்குறேன். அதில் இந்த டிசைன் எடுத்திருக்கேன். இந்த டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சைடு வந்துட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பும் அதோட அவுட் சைடு வந்து நமக்கு ஒரு கேட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இதில் வந்து நிறைய நம்ம வளைவு நெளிவுகள் வச்சு போட்டோன்னா ஒர்க் அவுட் வந்து போடுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இது வந்துட்டு நம்ம ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணலாம், அவுட்லைனுக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்டிச்சுமே. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டைப்பும் நம்ம ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணலாம், அவுட்லைனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுவுமே டீட்டெயிலாகவே நம்மளுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சுக்கான ஒர்க் அவுட்டு. ஓகே, தேங்க்யூ.